இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வராங்க. முதல் பெண்ணை காட்டி, இவ பேரு தர்ஷினி. இவ அப்படியே ஒன்ன போலதான். பார்ட்டி, கிளப்பிங், ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்துறது எல்லாமே இவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா 2வது பொண்ணை கை காட்டி, இவளுடைய பேரு ஜூலியட். இவள் கிராமத்துல வளர்ந்தவள். சமைக்கிறது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு பந்தாவும் இல்லாத எளிமையான பொண்ணுன்னு சொல்லிட்டு, நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறாங்க. உடனே இவரு, நான் முதல்ல இவங்க 2 பேர்கிட்டையும் தனியா பேசணும், பேசிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு யார பிடிக்கும்னு சொல்றேன்னு சொல்றாரு. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இவரு அந்த 2 பொண்ணுங்கள் கிட்டையும், நான் உங்க 2 பேர்கிட்டையும் தனித்தனியா பேசணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தர்ஷினிய ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன உடனே அந்த பொண்ணு கிட்ட, எனக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணு கோபமா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்து என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றேன்னு கேட்கிறாள். அதுக்கு அவன், முதல்ல நான் சொல்றதை கேளு, உன்னுடைய மாச சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கிறான். அதுக்கு இவள் 1 லட்சம் ரூபாய்னு சொல்றாள். உடனே அவரு, என்னுடைய அப்பா ஒரு கண்டிஷன் போட்டு இருக்காரு, நான் இன்னும் 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் என்னோட பேருக்கு எழுதி தருவாரு, இல்லன்னா அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிருவாரு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் விரும்பல. அதே சமயம் கல்யாணம் பண்ணிக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு பார்ட்டி பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது தான் பிடிக்கும். அதனால சொத்துக்கள் எல்லாமே என்னுடைய பேருக்கு மாறுகிற வரைக்கும் நம்ம தற்காலிகமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னோட சம்பளத்தை நான் 10 மடங்கு அதிகமா கொடுக்குறேன். உனக்கு இதுல சம்மதமானு கேட்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு, நான் இந்த டீலுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்கிறாள். அடுத்ததா இன்னொரு பொண்ணை ஒரு சின்ன டீ கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு, நம்ம இங்கேயே டீ குடிக்கலாமா இல்ல பெரிய ஹோட்டலுக்கு போகலாமான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, பெரிய ஹோட்டலுக்கு போய் காசை வீணடிக்க வேண்டாம், எனக்கு இங்கேயே ஓகே தான்னு சொல்றாள். உடனே இவரு இந்த பொண்ணு கிட்டையும் சம்பளத்தை கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு 20,000 ரூபாய்ன்னு சொல்கிறாள். உடனே இவரு அந்த பொண்ணு கிட்ட சொன்ன அதே கதையையும் இந்த பொண்ணு கிட்டையும் சொல்றாரு. அதை கேட்டு கோபமான இந்த பொண்ணு, உன்னுடைய எண்ணம் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? அப்பாவோட சொத்து மேல இருக்க பேராசையால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு எல்லாமே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமா போச்சா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு பணத்தை நேசிக்கிற கணவன் தேவையில்லை, என்ன நேசிக்கிற கணவன் தான் தேவை. உன்னுடைய பணத்தை நீ உங்ககிட்டயே வச்சுக்கோ, எனக்கு பணத்தை விட பாசமும் அன்பும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். உடனே இவரு அந்த பொண்ணை தடுத்து நிப்பாட்டி, என்ன மன்னிச்சிரு ஜூலியட், இப்ப வரை நான் சொன்னது எல்லாமே நடிப்பு தான், நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்கிறான். இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு அவர்கிட்ட வந்து, நீ என் கிட்ட தானே டீல் பேசின, அப்புறம் எப்படி நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சண்டை போடுகிறாள். உடனே இவன், நான் உன்கிட்ட பேசினது எல்லாமே ஒரு நடிப்பு தான், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால என் பணத்தை நேசிக்காமல் என்னை நேசிக்கிற ஒரு மனைவி தான் எனக்கு தேவை. நீ என்னை நேசிக்கவில்லை, என் பணத்தை தான் நேசிக்கிற. ஆனால் ஜூலியட் ஒரு நல்ல பெண், அவளுக்கு பணம் தேவையில்லை, அன்பான குடும்பம் தான் தேவை. அதனாலதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்து இருக்கேன்னு சொல்றாரு. இந்த நபர் எடுத்திருக்க முடிவு சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.